2500 வருஷம் பழமையான பூம்புகார் நகரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இதை காவிரி பூம்பட்டினம்னு அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க. தமிழக அரசு இதுக்கு சிலப்பதிகார கலைக்கூடம்னு ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ட்ரன்ஸில் கடலுக்கு போகிற வழியில் கண்ணகி சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறப்பவே கடல் பார்க்கறதுக்கு ப்ளூ கலராக இருக்கும். தண்ணி மற்ற கடற்கரை மாதிரி இல்லாமல் தண்ணி ப்ளூ கலராக அழகாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க அழகான கடற்கரையில் இதுவும் ஒன்று. அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவும் சுத்தமாகவும் இருக்கும். அந்த காலத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே சேர்த்து வச்சு புடைப்பு சிற்பங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆர்ட் கேலரியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நுழையும் போதே ஆர்ச்சில் சிலப்பதிகார கலைக்கூட வாயில்னு அமைச்சிருக்காங்க. இது போல் நகரம் ஆரம்பித்ததுலேருந்து கண்ணகி, கோவலன், இளங்கோவடிகள், மாதவின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அமைச்ச ஆர்ச் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. நகரமே அழகாக வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்குது. அந்த காலத்தில் போடப்பட்ட பெரிய பெரிய கற்கள் இன்னும் இருக்குது. அலை உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. கடலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கட்டிடங்களில் அந்த காலத்து சிற்பங்கள்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே துறைமுகம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இந்த துறைமுகத்தில் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அழகானதாகவும் இருக்கும். அமைதியான இடமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. சோழர்களோட ஆட்சியில் பண்டைய தமிழர்களோட வரலாற்று சிற்பமிக்க பகுதியாக இருக்குது. மயிலாடுதுறைக்கு கிழக்க 22 கிலோமீட்டரில் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள்.